Welcome to another episode of the lesson Direct and Indirect Speech. Now we are going to take a look at direct speech in the future tenses. Right? Will becomes would. Direct speech la தன் கூற்றுல will and வந்தா indirect speech la பிறர் கூற்றுல would and மாறும். For example, I will make the cake. நான் தயாரிப்பேன் கேக்க. Said Nora. Said Nora. Nora சொன்னாள். இதை நாங்கள் இன்டிரெக்டாக பிறர் கூற்றாக மாற்ற போகிறோம். Nora said that she would make the cake. Nora சொன்னா அவள் கேக்க தயாரிக்கிறேன். பாருங்க, will எப்படி மாறி இருக்குது? would ன்னு மாறி இருக்கு. டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது will எப்படி மாறி இருக்குது? would ன்னு மாறி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது. ரைட்? வெல், நல்லது. செகண்ட் ஒன், ஃபியூச்சர் கண்டினியூவஸ், எதிர்கால தொடர். அதோட மெயின் ஸ்ட்ரக்சர் என்ன? will be வரும். அடுத்தது verb வினைச்சொல்லோட ing வரும். உதாரணம், will be coming, will be playing. அப்படி. Example, Sean will be coming alone. Sean will be இருப்பான், coming வந்து கொண்டு இருப்பான், alone தனியாக. said Helen, Helen சொன்ன. இதை நாங்கள் இன்டிரெக்டாக பிறர் கூற்றாக மாற்ற போறோம். Helen said that, Helen சொன்ன Sean would be coming alone. Sean alone தனிமையாக வந்து கொண்டிருப்பா என்று. எப்படி மாறி இருக்குது? will எப்படி மாறி இருக்குது? would ன்னு மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் அப்படிதான், will would ஆக மாறுங்க ஃபர்ஸ்ட்ல. செகண்ட்ல ஃபியூச்சர் சிம்பிள்ல will would ஆக மாறுங்க. இங்கே அப்படிதான் ஃபியூச்சர் கண்டினியூவஸ்லயும் வில்லுக்கு பதிலாக would போட்டா சரி. மற்றதுகள் அப்படியே வரும். be coming, be playing, be eating, அதெல்லாம் அப்படியே வரும், மாற்றம் இல்லை. will would ஆக மாறும். Right. Next one, future perfect, எதிர்கால முற்று. அதோட மெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? will have plus சக, will have ஓட verb வினைச்சொல்ல third form மூன்றாம் வடிவம், past participle வினையெச்ச வடிவம், third column மூன்றாவது columnல வரும். For example, I will have finished. I will have நான் இருப்பேன், finished முடித்து. நான் இருப்பேன் முடித்து, தமிழ்ல நான் முடித்திருப்பேன். The essay அந்த கட்டுரையை அல்லது இந்த கட்டுரையை முடித்திருப்பேன். said Andrew கூறின Andrew என்பவர். இதை நாங்க டிரெக்ட் தன் கூட்டுல இருந்து indirect பிறர் கூற்றாக மாற்ற போறோம். Andrew said that, Andrew சொன்ன he would have finished, அவன் இருப்பான் முடித்து, அவன் முடித்திருப்பான் என்று சொன்ன. his essay அவனுடைய கட்டுரையை அவன் முடித்திருப்பான் என்று Andrew சொன்ன. will would ஆக மாறும். future continuous will be coming, would be coming என்று மாறும். நாங்கள் பார்த்தோம். future perfect
will have finished எப்படி மாறின would have finished என்று மாறின. Fourth one, future perfect continuous. எதிர்கால முற்று தொடர். இதோட மெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? will have been, அதோட verb வினைச்சொல் வந்து அதுக்கு ing சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள், I will have been running. I will have, நான் இருப்பேன், been இருந்து, running ஓடிக்கொண்டு, நான் இருப்பேன் இருந்து ஓடிக்கொண்டு. தமிழ்ல நான் ஓடிக்கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னா ஓடிக்கொண்டே இருப்பேன் குறிப்பிட்ட நேரமாக குறிப்பிட்ட காலமாக. For 4 hours 4 மணித்தியாலங்களுக்கு ஓடிக்கொண்டு இருந்திருப்பேன். said Lucy, கூறின லூசி. இதை நாங்கள் இன்டிரெக்டாக பிறர் கூற்றாக மாத்துறோம். Lucy said that, லூசி சொன்ன she would have been running, அவள் ஓடிக்கொண்டு இருந்திருப்பா என்று, ஓடிக்கொண்டே இருப்பா என்று. for 4 hours 4 மணித்தியாலங்களுக்கு. ஓகே. எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்குகள் அப்படின்னா நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு சில மாற்றங்கள் வரலாம், நாங்கள் பார்த்த மாதிரி இல்லாமல் மாற்றமாக வரலாம். அதான் நாங்கள் விதிவிலக்குன்னு சொல்றது. பாருங்க, I'm coming over now. இப்போ நான் வாரேன். எங்கேயோ போகிற பணம் வந்து நான் இறங்குறேன். எங்கேயோ போகிற பணம் நான் அங்கே ட்ராப் ஆகிட்டு போகிறேன் என்று யார் சொன்ன? ஃபியோனா said. என்ன am coming, I'm and I am coming. என்ன காலம்? present continuous. present continuous வந்தா நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரிக்கு எப்படி வரணும்? இன்டிரெக்ட்ல பிறர் கூட்டுல எப்படி வரணும்? was coming, வந்து கொண்டிருந்தா தான் வரணும். am coming present continuous நிகழ்கால தொடர், was coming வந்து கொண்டிருந்தா என்று past continuous ஆக இறந்த கால தொடராக மாறும். அதான் நாங்க இதுவரைக்கும் படிச்சது. ஆனா இங்க அப்படி வந்து இல்லை. இங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. am coming present continuous எப்படி வந்திருக்குது? is coming வந்து கொண்டிருக்கிறாள், இதுவும் present continuous நிகழ்கால தொடர். am coming என்றாலும் present continuous நிகழ்கால தொடர், is coming என்றாலும் present continuous நிகழ்கால தொடர். டிரெக்ட்ல இருந்து இன்டிரெக்டாக மாறும் பொழுது காலம் மாறல, 2 முறை காலம். am coming, is coming 2 முறை காலம். present continuous காலம் மாறல. ஏண்டா reported immediately உடனுக்குடனே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடக்கக்குள்ளே அறிவிக்கப்பட்டிருக்கு உடனுக்குடனே. இதை பாருங்க. Fiona said that, Fiona சொன்ன she was coming, இந்த காலம் மாறி இருக்குது. she was coming காலம் மாறி இருக்குது. அவள் வந்து கொண்டிருந்தாள் என்று. am coming present continuous நிகழ்கால தொடர், was coming வந்து கொண்டிருந்தாள் past continuous இறந்த கால தொடர். காலம் மாறி இருக்குது. ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தின மாதிரி இருக்குது. right then அப்பொழுதே, right then அப்பொழுதே, இப்பொழுதல்ல அப்பொழுதே. என்ன? reported sometime later கொஞ்சம் சொனங்கி அறிவிக்கப்பட்டா, இப்படி நாங்க ஏற்கனவே இதுவரைக்கும் படிச்ச மாதிரி, ஏற்கனவே படிச்ச மாதிரி கொஞ்சம் சொனங்கி அறிவிக்கப்பட்டா. probably after the event அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அறிவிக்கப்பட்டிருந்தா ஏற்கனவே நாங்க படிச்ச மாதிரி வரும். உடனுக்குடனே அறிவிக்கிறேன்டா reported immediately, உடனுக்குடனே அறிவிக்கப்படுறேன்டா காலம் மாறில்ல. அதான் எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்கு. விதிவிலக்குன்னா ஒரு ரூல் வரும், ஜெனரல் ரூல் பொதுவான விதி, அதுக்கு மாற்றமாக வரதான் எக்ஸெப்ஷன்ஸ் விதிவிலக்கு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. when I was learning Spanish,
நான் ஸ்பானிஷ் கற்றுக்கொண்டு இருந்த பொழுது. was learning இருந்த கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டிருந்த பொழுது. when என்றா எப்பொழுது. இந்த இடத்துல when என்றா அப்பொழுது. எப்பொழுது? I was learning Spanish. ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கொண்டிருந்த பொழுது. நான் often அடிக்கடி listen to கேட்டேன். ஸ்பானிஷ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ். ஸ்பானிஷ் வானொலி ஸ்டேஷன்ஸ் நான் அதை கேட்பதுண்டு, கேட்டேன். செட் டான் கூறின டான். பாருங்க, இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் நடக்குது. அந்த டைம் வந்து தெளிவாக இருக்குது. டைம் வந்து தெளிவாக இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள். டைம் ஃப்ரேம் கிளியராக தெளிவாக இருக்குது. இந்த டைம்ல நாங்கள் அந்த இன்டிரெக்டாக இதுக்கு நாங்கள் இன்டிரெக்டாக பிறகு கூற்றாக மாற்றும் பொழுது காலங்கள் மாற்ற அவசியம் இல்லை. பாருங்க, was learning கற்றுக்கொண்டிருந்தேன் என்பது என்ன காலம்? பாஸ்ட் கண்டினியூஸ் இறந்த கால தொடர். இங்க பாருங்க, was learning கற்றுக்கொண்டிருந்தான் அதே காலம் பாஸ்ட் கண்டினியூஸ். காலம் மாறிக்குதா? இல்லை. இங்க பாருங்க, நான் often அடிக்கடி listen to கேட்டேன். listen to கண்டுகொள்ள என்ன காலம்? பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலம். இன்டிரெக்ட்ல பாருங்க, listen to he often listened to அவன் அடிக்கடி கேட்டான். கேட்டான் என்றாலும் கேட்டேன் என்றாலும் ரெண்டு முறை காலம். பாஸ்ட் சிம்பிள். காலம் மாறிக்குதா? கேட்டேன் கேட்டான் ரெண்டு முறை காலம். பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலம். காலம் மாறல. ஏண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் இப்படி நடக்கும் பொழுது டைம் வந்து எப்ப அண்டு கிளியரா இருக்குது, எப்ப நடக்கிறது தெளிவா இருக்குது. ஓகே, பார்த்துவாங்க புக்க. The past simple and past continuous may remain unchanged. சாதாரண இறந்த காலம் past simple, அதோட past continuous இறந்த கால தொடர். இது வந்து may remain unchanged, மாறாம அப்படியே இருக்கலாம், மாறாம அப்படியே வரலாம். If the sequence of events and time frame are clear from the context. கான்டெக்ஸ்ட பார்க்கக்குள்ள என்ன, முன்னுக்குள்ள சொற்கள் சொற்றொடர்கள் வசனங்கள், பின்னுக்குள்ள சொற்கள் சொற்றொடர்கள் வசனங்கள், அதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ கான்டெக்ஸ்ட பார்க்கக்குள்ள முன்னுக்கு பின்னுக்கு நடந்த விடயங்கள் அதை பார்க்கக்குள்ள இந்த டைம் ஃப்ரேம் எப்ப நடக்கிறது என்பது தெளிவாக இருந்தால் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூவஸ் இவைகள் மாறாம அப்படியே வரலாம். இதைத்தான் நாங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்.